Good morning, my dear students. Today we will learn Unit 1 poem The Castle, written by Edwin Muir. The castle na என்னமா? The castle means கோட்டை. அரண்மனை போல்னு கோட்டை அரண்மனை அப்படின்னு ரெண்டும் எது வேணாலும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே என்னென்னா ஒரு கோட்டையில் சோல்ஜர்ஸ் எல்லாம் பாதுகாப்பில் ஈடுபட்டுருக்காங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரியாக ஹவு தே காட் சீட்டட் அப்படிங்கிறத இந்த போயட் சொல்லியிருக்காரு. ஸோ லெட் அஸ் see தி ஆத்தர் எட்வின் முயர். எட்வின் முயருங்கிறவர் ஹீ இஸ் எ ஸ்காட்டிஷ் போயட். ஸ்காட்டிஷ் என்னென்னா யுனைடெட் கிங்டமில் ஸ்காட்லாண்ட் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் யுனைடெட் இங்கிலாந்து ஸ்காட்லாண்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஈ இஸ் எ ரினவுன்னா வெல் நோன் போயட், நாவல் எழுதுகிறவர், ஆல்சோ எ டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ஆல்சோ ஈ இஸ் எ கிரிட்டிக்னா ஒரு போயம் இருக்குது ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, அதை பற்றி கிரிட்டிசிசம் இல்லை அதை பற்றி எவால்வேட் பண்ணுறது, தட் பர்சன்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிரிட்டிக். ஹீ வாஸ் ரிமெம்பர்ட் ஃபார் ஹிஸ் விவிட் போயட்ரி. வெரி இன்ட்ரெஸ்டிங் போயட்ரிக்கு அவர் எப்பொழுதுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஹி பிகான் ரைட்டிங் போயட்ரி அட் அ ரிலேட்டிவ்லி ஓல்ட் ஏஜ். அவருடைய ஓல்ட் ஏஜில் தான் அவர் கவிதையில் எழுத ஆரம்பித்தார். அண்ட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் செவரல் இயர்ஸ் ஒர்க்ட் அவுட் an individual philosophical style for which he gained recognition later in the life. அவர் அந்த ஃபிலாசபிக்கலாக அதாவது நல்ல தாட் ப்ரோவிக்கிங்காக எழுதுறதுனால he is very famous for his writing. அதில் ஃபர்ஸ்ட் poems and chorus of the newly dead contains Muir's initial attempts. முயருடைய ஸ்டார்டிங் அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் போயம்ஸும் கோரஸ் ஆஃப் தி நியூலி டெட். தென் லேட்டர் கலெக்ஷன்ஸ் வருது. சம் ஆஃப் த போயம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னது வேரியேஷன்ஸ் ஆன் எ டைம் தீம், த நேரோ பிளேஸ், தி வாயேஜ் அண்ட் அதர் போயம்ஸ், த லேப்ரின்த் அண்ட் ஒன் ஃபுட் இன் எய்டன். ஓகேங்களா? ஸோ நவ் லெட் அஸ் see த glossary ஆஃப் த போயம். glossary நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போயம் படிக்க நமக்கு அர்த்தம் ஈஸியாக புரியும். ஸோ போயமில் இருக்கிற சில முக்கியமான வேர்டுகள், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் கொஷினில் உங்களுக்கு வரும். Turret wall. Turret wallனா என்னது? A small tower on top of a castle. A small tower on top of a castle. Castleனா ஒரு கோட்டையில் இருக்கிற சின்ன சின்ன டவர்ஸ். ஓகேங்களா? அதான் டெரட் வால் அப்படிம்பாங்க. மோவர்ஸ்னால் யார்? பீப்புள் ஹூ ட்ரிம் கிராஸ் அண்ட் லெவல் த லான்ஸ். லான்னா என்னது? புல்வெளியை ட்ரிம் பண்ணி சரி பண்ணக்கூடியவங்க தான் மோவர்ஸ். அந்த மோவருங்கிற மிஷினை யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணுவாங்க கிராஸ், அவங்கள தான் மோவர்ஸ் அப்படிம்பாங்க. ப்ரோவெண்டர் அப்படின்னா என்னது? ப்ரொவிஷன்ஸ், ஃபுட்டு. ஓகேங்களா? டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ்னா டால் டவர்ஸ் வித் ஓப்பனிங்ஸ் டு ஷூட் த எனிமீஸ். பிக்சர்லாம் பார்த்துருப்பீங்க, பழைய படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாகுபலிலாம் கூட பார்த்தீங்கன்னா அதில் அந்த டவரில் இருந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அதுதான் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ். ஓகேங்களா? எனிமி வரதை மேலேருந்து பார்த்து ஷூட் பண்ணக்கூடிய ஒரு இடம் டவரில், அந்த கேசலில். டயர் அப்படின்னா ஒன் அபவ் த அதர். இப்போ 2 டயர் ட்ரெயினில் தான் இந்த வேர்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு என்னது? ஃபஸ்ட் பர்த்து செகண்ட் பர்த்து. 3 டயர் ட்ரெயின்னா ஃபஸ்ட் பர்த்து செகண்ட் பர்த்து தேர்ட் பர்த். அப்போ லேயர் பை லேயர், ஒன் அபவ் த அதர். ட்ரெயினில் அப்படி தானே உட்காந்துருப்பாங்க, படுத்திருப்பாங்க. ஸோ அந்த மீனிங் இது. டயர் மீன்ஸ் ஒன் அபவ் த அதர். ஃப்ரெண்ட்லி அலைஸ் அப்படின்னா என்னது? நெய்பர்ஹுட் நேஷன்லாம் ஃப்ரெண்ட்லி, ஹெல்ப்ஃபுல்லு, சப்போர்ட்டிங் நேஷன்ஸ் ஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஃபுட் ஹோல்ட் அப்படின்னா என்னது? நல்ல அட்வான்டேஜியஸ் பொசிஷன், நல்ல பொசிஷனில் இருக்கிறது. குவிக் அப்படின்னா என்னது? அலைவ். குவிக் அப்படின்னா என்னது? இங்கே அலைவ் இந்த போயம் கான்டெக்ஸ்டில். வெயிட் அப்படின்னா என்னது? சம்திங் இன்டெண்டட் டு என்டைஸ் சம் ஒன் டு டூ சம்திங். வெயிட்னு என்னது? ஒருத்தவங்களை தூண்டுறது, தப்பான காரியத்துக்கு தூண்டுறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி அவங்கள தூண்ட வைக்கிறது, அச்சீவ் பண்ணுன்றதுக்காக. விக்கெட் அப்படின்னா ஈவில் ஆர் மாரலி ராங். ஓகேங்களா? விக்கெட்டு இங்கே பாருங்கள், KED WICKEDனா ஈவில் ஆர் மாரலி ராங். WICKET விக்கெட் கேட் அப்படின்னா என்ன? ஸ்மால் கேட். அடுத்தது வைசன் வார்டர் அப்படின்னா ஓல்ட் ஏஜ். வைசன் என்னது? சுருக்கம் விழுந்திருக்கும் வயசானவங்களுக்கு இல்லையா, அந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் கார்டு, வாட்ச்மேன். வார்டர்னு என்னது? வாட்ச்மேன். மேஸ் எ வைண்டிங் இன்ட்ரிகேட் கன்ஃபியூசிங் பாத். அதாவது சுற்றி போகுமா, அது எப்படி போகிறதுனே தெரியாமல், அதான் மேஸ் அப்படின்னு. கன்ஃபியூசிங் பாத். ட்ரீச்சரஸ் அப்படின்னா ஏமாற்றுபவர். டிஸ்லாயல், டிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகி, இல்லை நாட்டுக்கு துரோகம் பண்ணுறது, அந்த மாதிரி. க்ரோன் அப்படின்னு என்னது? அதாவது புலம்புறது. லேமெண்ட், க்ரை அப்படின்னு அழறது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. சிட்டாடல் ஏ சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஃபோர்ட் அப்படின்னு என்னது? அந்த அரண்மனை அவ்வளோ பாதுகாப்பாக ஸ்ட்ராங்காக இருந்தது தான். ஓவர் த்ரோன், கான்கர்ட் ஆர் டிஃபிட்டட்.
அப்படின்னா என்னது அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க, தோற்கடிச்சிடுறாங்க, அவங்கள வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு. மெயின்டைன் என்னது பிலீவ் நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நவ் லெட் அஸ் கோ இன்டு த போயம். போயமில் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஆல் த்ரூ தட் சம்மர் அட் ஈஸ் வீலே. வீங்கிறது யார்? இந்த சோல்ஜர்ஸ். ஆத்தர் வந்து தான் ஒரு சோல்ஜராக பாவிச்சு இங்கே சொல்கிறாரு. ஆல் த்ரூ தட் சம்மர், என்ன சீசனு? சம்மர் சீசன். அந்த ஃபுல் சம்மர்லேயும் அவங்க எப்படி இருக்காங்களா? ரொம்ப ஜாலியாக, ஈஸினா என்னது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக படுத்துருக்காங்களாம், இல்லை உட்காந்துருக்காங்க. லேனா உட்காந்துருக்கிறது, படுத்துருக்கிறது, லிஷராக இருக்கிறது அப்படின்ற மீனிங்கே வரும். அண்டு டெய்லி ஃப்ரம் த டெரட் வால். டெய்லி ஃப்ரம் த டெரட் வால்னு என்னது? a narrow place on the tower. ஓகேங்களா, அந்த வால்லேருந்து பார்க்குறாங்க. வி வாஷ் த மூவர்ஸ் இன் த ஹேனா என்னது? புல். ஸோ அந்த புல்லில் மூவர்ஸ் வந்து ட்ரிம் பண்ணி, மூவர்ஸ்னு யார்? தோஸ் ஹூ ட்ரிம் த கிராஸ், லான்ஸ், புல்வெளி, அதை வந்து நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லை எப்போ? நாள் பூரா, ஆல் டெய்லி அப்படின்னா எவ்ரி டே தே வாட்ச். அந்த எனிமி half a mile away. அந்த எனிமி எங்கே இருக்காங்க? அரை மைல் தூரம் தான் இருக்காங்களாம். அரை மைல் தூரத்தில் தான் யார் இருக்காங்களா? எனிமி இருக்காங்களாம். And the enemy half a mile away. They seem no threat to us at all. They seemed அப்படின்னா அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டுன்னு, பயமுறுத்தக்கூடிய வகையில் அவங்க இல்லை அப்படிங்கிறாரு ஆத்தரிங்க. ஓகேங்களா. ஃபார் வாட் வி தாட் ஹேட் வி டு ஃபியர். எதுக்காக நம்ம பயப்படணும்? ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. வித் ஆர் ஆர்ம்ஸ் அண்ட் ப்ரோவெண்டர் லோட் ஆன் லோன். சப்போஸ் அவங்க அன்ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் எங்ககிட்ட என்னது? நிறைய ஸ்டாக் ஆஃப் ஆர்ம்ஸ், ஃபுட்டு, ப்ரோவெண்டர்னு என்னது? ஃபுட்டு பார்த்தோம். நிறைய லோட் ஆன் லோடு ஸ்டாக் வச்சுருக்காங்களாம். அண்ட் அவர் டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ் டயர் ஆன் டயர். டவரிங் பேட்டில்மெண்ட்ஸ்னால் என்ன? எல்லாம் வந்து அந்த படை பலத்தோட வரிசைக்கும் அந்த ஆயுதங்கள் எல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்களாம், லேயர் பை லேயராக அப்படி. அண்ட் ஃப்ரெண்ட்லி அலைஸ் ட்ராயிங் நியர். ஃப்ரெண்ட்லி அலைஸ்னு என்ன சொல்லியிருக்காங்க? நெய்பர்ஹுட்டெல்லாம் என்னது? ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆன் எவ்ரி லீஃபி சம்மர் ரோட். ஒவ்வொரு அந்த சம்மர் வழியில், அந்த சம்மர் ரோட்னா அந்த வழி வர வழியில் எல்லாமே என்னது? நாங்கள் வந்து ஃபுல் எக்யூப்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் எங்கள் எனிமி வந்து என்னவாக இருக்காங்க? ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு எதுக்காக பயப்படணும் அப்படிங்கிறார் ஆத்தர். அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங். அதாவது அந்த அரண்மனையில் உள்ள கதவுகள்லாம் என்னது? பலமாக, அவர் ஸ்ட்ராங்காக இருந்ததான். அவர் வால்ஸ் வேர் திக். அந்த கட்டியிருக்கிற அரண்மனையோட சுவர்கள்லாம் எப்படி இருந்ததான்? நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததான், திக்காக இருந்ததான். ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை, எல்லாம் ஸ்மூத்தாகவும் உயரமாக இருந்ததான். நோ மேன் குட் வின். எந்த மனுஷனாலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ஆத்தர். அ ஃபுட் ஹோல்டு தேர் அப்படின்னு ஸ்ட்ராங் பொசிஷன். நோ கிளவர் ட்ரிக். எந்த ட்ரிக்கும் பண்ணி யாரும் வந்து உள்ளே நுழைஞ்சிட முடியாது. குட் டேக் அஸ் டெட். அப்படி யாரும் நுழைஞ்சாலும் என்னது? உடனே அவங்க வந்து சாவடிச்சிருவாங்க. ஆர் லைவாக பிடிச்சிருவாங்க அப்படின்னு. ஒன்லி எ பேர்ட் குட் ஹாவ் காட் இன். என்னது? அந்த அந்த அரண்மனைக்குள்ளே ஏதாவது ஒரு பறவை வேணால் உள்ள நுழையலாம் அப்படிங்கிறாரு. வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பேட். அவங்களால எங்களை வந்து எப்படி எதால் மோட்டிவேட் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அவர் கேப்டன் வாஸ், ஏன்னா அவங்க தளபதி இருக்கார் இல்லையா? கேப்டன்னா தளபதி. அவர் வந்து என்னது? பிரேவ்னா ஸ்ட்ராங். அண்ட் வி வேர் ட்ரூ. நாங்கள் எல்லாருமே என்னது? நம்பிக்கைக்குரியவங்க, ட்ரஸ்டானவங்க, லாயலாக இருக்கிறவங்க அப்படிங்கிறாரு. தெர் வாஸ் எ லிட்டில் ப்ரைவேட் கேட். அந்த பெரிய அரண்மனையில் ஒரு சின்ன தனிமையான கேட் இருந்ததுலாம். எ லிட்டில் விக்கெட் கேட். பாருங்கள், இங்கே விக்கெட்னா என்னது? டிஸ்லாயல், டிஸ்ட்ரஸ்ட்டு. ஒரு சின்ன கதவு, அது வந்து டிஸ்லாயலிட்டியை ப்ரொமோட் பண்ணிச்சான். யாரால? த வைஸ் அண்ட் வார்டர் லெட் தெம் த்ரூ. வைஸ் அண்ட் வார்டர் அப்படின்னது ஒரு வயசான ஒரு வாட்ச்மேன். வார்டர்னது வாட்ச்மேனு, வயதானவர். அவர் என்ன பண்ணிட்டாரு? லெட் தெம்முங்கிறது யார் இங்கே? எனிமி. அந்த வயசானவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த எனிமியை அந்த சின்ன டிஸ்லாயல் கேட்டுக்குள்ளே உள்ளே நுழைச்சிட்டாரு. ஓ தென் அவர் மேஸ் ஆஃப் டன்னல்டு ஸ்டோன். எங்களுடைய அந்த சந்தா பந்தாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும், அந்த ரகசியத்தை எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? வி க்ரூ தின். எங்களுடைய எல்லா ரகசியத்தையும் கண்டுபிடிச்சதுனால எல்லா இதையும் எடுத்துட்டாங்க. டீச்சர்ஸ்னு என்னது? டிஸ்லாயலிட்டி, ஏமாத்திடுறாங்க. எல்லா பொருளையும் எடுத்துடுறாங்க, அவங்கள ஆம்லெஸ் ஆக்கிடுறாங்க, ஃபுட் இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே காற்றுல கலந்துருச்சு. டக்குன்னு நாங்கள் என்ன ஆகிட்டோம்? வீக் ஆகிட்டோம். த காஸ் வாஸ் லாஸ்ட் விதவுட் எ க்ரோன். ஒரு சின்ன அழுக கூட, ஒரு சின்ன ஷூட்டிங் கூட, சின்ன சண்டை கூட நடக்காமல் அப்படியே போயிடுச்சு. த ஃபேமஸ் சிட்டாடல் ஓவர் த்ரோன். அந்த ரொம்ப பிரபலமான அரண்மனை
அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அரண்மனை என்ன ஆயிடுச்சு, டிஃபீட் ஆயிருச்சு. எதனால? ஒரு சின்ன ஏமாத்தால். அந்த சின்ன கேட்டை யாருக்கும் தெரியாமல் அந்த வைசன் வார்டர் திறந்து எனிமீஸை உள்ளே விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, நான் எங்களுடைய எல்லாமே போயிருச்சு. அண்ட் ஆல் இட்ஸ் சீக்ரெட் கேலரிஸ் வேர். அந்த கேலரியில் இருந்த எல்லா பொருளும் என்ன ஆயிடுச்சு, எம்டியாக இருக்கான். வேறு என்னது, எம்டியாக இருக்குதான். ஹவு கேன் திஸ் ஷேம்ஃபுல் டேல் பி டோல்ட்? இந்த ஷேம்ஃபுல்லான அவமானமான ஒரு கதையை யார்கிட்டேன்னு போய் சொல்கிறது அப்படின்னு ஆத்தர் ரொம்ப புலம்புறாரு. ஐ வில் மெயின்டைன் அன்டில் மை டெத். நான் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன், இது பெருத்த அவமானம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு ஆத்தர். வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்டு. என்னது, நாங்கள் எல்லாம் விலை போய் விட்டோம். அந்த சின்ன ஆர்டர் பண்ண ஒரு சின்ன அசிங்கமான செயலால் நாங்கள் எல்லாம் விலை போய் விட்டோம். எதுக்கும் ஆகாமல் போயிட்டோம். அவர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு. தங்கத்துக்காக நாங்கள் எல்லாம் தங்கம் தான் எங்களுடைய முக்கியமான எனிமி. எப்படி வந்து ஜீசஸை வந்து யூதாஸ் எப்படி காமிச்சு கொடுத்தான், ஒரு 7 சாவரின் கோல்டுக்காக வேண்டி காமிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்ன வயசான அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன கதவு வழியாக அந்த அவங்களுடைய சீக்ரெட்டான இடத்துக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய எல்லா இதையும் அவங்களோட ஸ்டாக் எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. அண்ட் மேக் them to get defeated and we had no arms to fight it with. அந்த எங்கள் கையில் எந்த ஆர்ம்ஸும் இல்லை, சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னா we don't have any arms. Thank you children for watching this poem and we will discuss the same in the live class. Thank you for watching this, ma. Thank you.